அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம், இந்த கம்யூனியன்கள் இந்த படத்தோட கதைய தான் பார்க்க போறோம். வாங்க ஸ்ட்ரெயிட்டா படத்தோட கதைக்குள்ள போயிடலாம். படத்தோட ஆரம்பத்துல வந்து ஒரு பொண்ண வந்து காட்டுறாங்க. அவங்க தன்னோட ரூம்ல வந்து உட்காந்துருக்காங்க. ஏதோ வந்து பித்து பிடிச்ச மாரி வந்து உட்காந்துருக்காங்க. அப்போ அது அவங்களோட பாய் ஃப்ரெண்ட் வந்து அவங்ககிட்ட வந்து பேசுனாங்க. இது மாரி "உனக்கு ஒன்றும் இல்ல, நம்ம இங்கேருந்து போயிடலாம்" அப்படின்னு சொன்னாங்க. இருந்தாலும் வந்து அவங்க பொண்ணு வந்து ஏதோ ஒண்ணு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு வந்து அவங்களுக்கு ஏதோ ஒரு உருவம் வந்து தெரிய ஆரம்பிக்குது. இந்த பொண்ணு தான் வந்து தன்னை ஃபாலோ பண்ணுதான்னு சொல்லிட்டு அவங்க வந்து நினச்சிட்டு இருக்காங்க. அவன் பாய் ஃப்ரெண்ட் சொல்கிறான், "அதெல்லாம் ஒன்றும்டா" அப்படின்னு வந்து சொல்லி சமாதானப்படுத்த பார்த்தீங்கன்னா, என்னை எப்படியாவது இங்கேருந்து கூட்டிகிட்டு போன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து சொன்னாங்க. இருந்தாலும் வந்து அந்த பாய் ஃப்ரெண்ட் வந்து கேட்காம வந்து நின்றுருக்கான். உடனே அந்த பொண்ணு பேசிட்டு வந்து என்ன பண்ணான்னா, திடீர்னு ஃபோக்ஸ் எடுத்து வந்து தன்னோட கழுத்தை வந்து குத்திட்டு வந்து அங்கேயே வந்து இறந்துடுறாங்க. அடுத்த நாள் வந்து நம்ம கொஞ்ச நாள் கழிச்சு வந்து சர்ச்சை வந்து காட்டுறாங்க. அந்த சர்ச்சில் வந்து ஒரு பூஜை வந்து நடக்குது. அப்போ ஃப்ரெண்ட்ஸ் வந்து இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வந்து, "நம்ம எப்படியாவது இன்றைக்கி நைட் அவுட் போகிறோம்னு" சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. உடனே ஒரு ஃப்ரெண்டு வந்து அவங்க அம்மாட்ட வந்து பெர்மிஷன் கேட்குறாங்க. "இன்றைக்கி நைட் அவுட் போகணும்" அப்படின்னு வந்து சொல்லி கேட்குறாங்க. அவங்க 1 மணிக்கு நைட் 1 மணிக்குள்ள வந்துடணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரின்ட்டு பெர்மிஷன் வாங்கிட்டு வந்து அவங்க வந்து கிளம்பி வந்து அங்கே வந்து போகிறாங்க. வந்து பப்பில் போய் வந்து நல்லா வந்து குடிச்சு கும்மாளம் வந்து போகிறாங்க. வரும்போது பார்த்தா இவங்க அந்த கார் வந்து முன்னாடியே வந்து கிளம்பி போயிருக்கும். அதனால் அந்த வேற ஒரு ஃப்ரெண்டோட காரோட வந்து கிளம்பி வந்துட்டுருப்பாங்க. இவங்க வந்து கிண்டலா கேலியா வந்து பேசிட்டு இருக்கும்போது அந்த ரோட்டை பார்க்காம வந்து வண்டி ஓட்டிகிட்டு இருப்பாங்க. அப்போ திடீர்னு வந்து அவங்க முன்னாடி வந்து ஒரு வெள்ளை ட்ரெஸ் போட்டு வந்து ஒரு பொண்ணு வந்து கிராஸ் ஆன மாதிரி வந்து தெரியும். அந்த பொண்ணு எங்கன்னு சொல்லிட்டு இறங்கி போய் தேட போவாங்க. தேட போகும்போது அந்த பொண்ணு வந்து கிடைக்க மாட்டாங்க. ஒரே ஒரு பொம்மை வந்து தான் கிடைக்கும். உடனே அந்த பொம்மை எடுத்துகிட்டு வந்து அவங்க அந்த இடத்த விட்டு காலி பண்ணி கிளம்பி போயிடுவாங்க. வீட்டுக்கு வந்து அவங்க வந்து தூங்கும்போது வந்து அந்த ஒரு பொண்ணோட கனவுல வந்து அந்த பொண்ணு வந்து வர ஆரம்பிப்பாங்க. அவங்க வந்து ஒரு தண்ணீரை வந்து இவங்கள வந்து மூழ்கி அடிக்கிற மாதிரி வந்து கனவு காணுவாங்க. அப்புறம் வந்து அவங்க வந்து எப்படியோ தப்பிச்சு வந்து அதுலேருந்து வெளியே வந்துடுவாங்க. வந்து இவங்களோட இன்னொரு ஃப்ரெண்டுக்கு வந்து இதே மாதிரி வந்து கனவு வர ஆரம்பிக்கும். உடனே இவங்க போய் வந்து சர்ச் பார்த்துட்டு வந்து ஏன் இது மாதிரி வந்து எனக்கு நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அவங்க வந்து எழுதண்டா அப்படின்னு வந்து சொல்லிடுவாங்க. உடனே அவங்களுக்கு எப்போ தான் ஞாபகம் வரும், சர்ச்சில் ஒரு அம்மா வந்து தன்னோட பொண்ணு காணும்னு சொல்லி தேடிட்டு இருந்தாங்க. ஒருவேளை அந்த பொண்ணை தான் நம்ம பார்க்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கிட்டே அந்த அம்மாட்டையே வந்து போய் வந்து கேட்பாங்க. என் பொண்ணு தான் வந்து இங்கே விளையாண்டுட்டு இருந்தா திடீர்னு வந்து காணாம போயிட்டா அப்படின்னு வந்து அவங்க வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. நம்ம இந்த பொண்ணை தான் வந்து தேடி கண்டுபிடிச்சா வந்து நமக்கு இந்த மாதிரி கனவு வராது நின்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து நினைக்கிறாங்க. இந்த சமயத்தில் தான் வந்து அவங்க ஃப்ரெண்டு வந்து தாறுமாறா வந்து வண்டி ஓட்டிட்டு போய் வந்து இறந்துடுறாங்க. ஏன்னா வந்து அவங்களுக்கு வந்து அந்த பேய் வர்றது வந்து அவருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் வந்து இவங்க என்ன வந்து அவங்க பொண்ணை தேடணும்னு சொல்லிட்டு வந்து போனாங்க. இவங்க கார் எங்கே வந்து பப்லேருந்து வரும்போது நின்றுச்சோ அந்த இடத்துல போய் வந்து தேடினாங்க. அப்போ பார்த்தா வந்து அவங்களுக்கு ஒரு கிணறு வந்து இருக்குது. அந்த கிணறு கூட போய் தேடுறாங்க. அந்த பொண்ணோட டெட் பாடி வந்து கிடைக்குது. பாடியை வந்து ரிகவர் பண்ணிட்டு வந்து கொடுத்துட்டு அவங்க வந்து நிம்மதியாக வந்து 3 பேரும் வந்து வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா வந்து இவங்க எப்படியோ வந்து நம்ம வந்து அந்த பொண்ணை வந்து நம்ம சாந்தி அடைய வச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் அவங்க நினச்சது வந்து தப்பாக போய் முடியுது. ஏன்னா வந்து இவங்க ஏதோ ஒரு தீய சக்தியை வந்து அங்கேருந்து கிளப்பி கூட்டி வந்து வந்துட்டாங்க. பார்த்தா வந்து ஒரு வெள்ளைக்கல்லில் வந்து ஒரு ஆம்பளை பேய் வந்து அவங்க 3 பேரையும் வந்து கொன்று வருது. அதுக்கு அடுத்த நாள் வந்து அந்த பொம்மை வந்து ஒரு ரோட்டில் வந்து கிடக்குது. அதை வந்து ஒரு சின்ன பொண்ணு வந்து அந்த பொம்மையை எடுத்து வந்து தனக்கு வந்து வச்சுக்கிறாங்க. இதோட இந்த படத்தோட கதை வந்து முடியுது. நன்றி.